பிரபல பாடகி லதா மங்கேஷ்கரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். இசை உலகத்தைச் சேர்ந்த அனைத்து இசை கலைஞர்களும், கவிஞர்களும், அவரோடு பணியாற்றிய அனைவரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். 4 வயதிலேயே பாடுவதற்கு ஆரம்பித்த இவர் இதுவரை 30,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். இவருடைய இழப்பு அனைவருக்குமே ஒரு பேரிழப்பாக கருதப்படுகிறது. நம்முடைய தொலைபேசி இணைப்பில் திரை இசை பாடகி சித்ரா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். லதா மங்கேஷ்கர் அம்மாவோட நீங்க நிறைய கத்திருப்பீங்க. இப்ப இன்றைய தலைமுறைக்கு அவரிடம் இருந்து அவங்க என்னெல்லாம் கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒரு மியூசிக்கலி ரொம்ப ரிச்சான சாங்ஸ் நிறைய அவங்க பாடிட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்த சாங்ஸ் எல்லாமே மியூசிக்கலி ரொம்ப ரிச்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு இசை போட்டி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அவங்களோட இந்த சிங்கரோட திறமை வெளிப்படுத்தணும்னா இந்த மாதிரி பாடல்கள் பாடிதான் அவங்க கத்துக்கணும். நிறைய அந்த அளவுக்கு அருமையான பாடல்கள். அது அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த காலத்துல எல்லாம் லைவா ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு இது இல்லாம அவ்வளோ லைவா அவ்வளோ பெர்ஃபெக்ஷனோட பாடியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அவங்க சாங்ஸ் எங்களை போன்ற சிங்கர்ஸ் எல்லாரையும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு என்ன பெரும் சோகமான ஒரு விஷயம் இது. அவங்க இல்லைங்கிறது நம்பவே முடியல. இந்தியாவோட குரல் அல்ல இந்தியான்னு நினைக்கும் போது நம்ம மனசுல வர 2-3 ஃபேஸஸ் இருக்கும். அதுல ஒண்ணு லதாஜியோட ஃபேஸ் தான். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு குரல் என்றுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அவங்களோட நிறைய நீங்க மேடைகள்ல பாடுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குதா? அவங்க எப்படி ஊக்கப்படுத்துவாங்க மற்றவர்களை? அவங்களோட நான் மேடையில ஒன்னும் பாடல. அவங்க முன்னாடி பாடியிருக்கேன். அவங்களோட 75th பர்த்டேக்கு பாம்பேல ஒரு ஃபங்க்ஷன் வச்சதுல நான் அவங்க முன்னாடி பாடினேன். அன்னைக்கு பேக் ஸ்டேஜ்ல போய் அவங்களோட ஒரு போட்டோவும் எடுத்தேன், ஆசீர்வாதமும் வாங்கினேன். அதுக்கப்புறம் அவங்களோட 80th பர்த்டே டைம்ல நான் ஒரு நைட்டிங்கேல்னு ஒரு ஆல்பம் அவங்களோட சாங்ஸ் மட்டும் எடுத்து சூஸ் பண்ணி பாடி ஒரு ஆல்பம் அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அது கேட்ட பிறகு எனக்கு அவங்க கால் பண்ணி எனக்கு லெட்டரா எழுத முடியல, அதனாலதான் நான் போன்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாடினது பிடிச்சதுங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களோட பேர்ல ஒரு அவார்டு ஹைதராபாத்ல கொடுத்தாங்க. அப்ப அது நான் என்னோட குழந்தை நான் இறந்த ஒரு டைம்ங்கிறதுனால நான் எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கிற டைம்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது எனக்கு வர முடியாதுன்னு சொல்லும்போது அன்னைக்கு ஈவினிங் அவங்களே போன் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நீங்க வெளியில வரணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா நீங்க வரணும், நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி என்ன வர சொல்லி கட்டாயப்படுத்தி என்ன வர சொன்னாங்க. அதுதான் நான் அவங்களோட கடைசியா நான் பேசினது. அதுதான் எல்லாருமே பார்த்து மிகவும் வியந்த ஒரு பாடகி லதா மங்கேஷ்கர் அம்மா. உங்களையும் நிறைய பேர் பார்த்து வியந்திருக்கிறோம். உங்களுடைய இசை திறமையும் நாங்க பார்த்து வியந்துகிட்டே இருக்கோம். இப்ப லதா மங்கேஷ்கர் அவர்களிடம் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு அம்சம்னா எதை சொல்வீங்க? எனக்கு அவங்களோட குரல்ல எனக்கு நிறைய டிவோஷன் தெரியும். அவங்க எது பாடினாலும் அதுல ஒரு தெய்வீகத்துவம் இருந்தது. எனக்கு அதுதான் எனக்கு மனசு ரொம்ப சோகமா இருக்கிற நாளைக்கு எல்லாம் நான் லதாஜி பாடின ஒரு மீரா பஜன் ஒண்ணு இருக்கு. அது கேட்டுட்டு இருக்கும் போதே நான் இன்னொரு உலகத்துக்கு போற மாதிரி எனக்கு இருக்கும். நான் நிறைய அது நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஒரு இடையில வீட்டுல டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நான் அந்த ஆல்பம் போட்டு அன்னைக்கு ஃபுல் டே எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா காமா இருக்கணுங்கிறதுக்காக அது நிறைய தடவை அது கேட்டிருக்கேன். இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப, அது மட்டும் இல்ல எல்லா பாட்டும், பட் இதுல எனக்கு என்னமோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஆல்பத்து மேல. நன்றி சித்ராமா. இணைப்பிற்கு உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்தமைக்கு நன்றி. நம்முடைய தொலைபேசி இணைப்பில் நடிகர் பிரபு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இசை சாம்ராஜ்யத்தின் ஒரு முடிசூடா அரசியை நாம் இழந்திருக்கிறோம். அவர்களோடான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். லதாம்மா நம்ம கூட இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு, நம்பவும் முடியல. ஏன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் ராம்குமாருக்கு செய்தி அனுப்பிச்சாரு. ராமுஜி வீட்டுல பேபி அப்படி இருக்காங்கன்னா எங்க அண்ணியை பத்தி கேட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று அனுப்பிச்சாங்க ஆடியோல. அதை நினைக்கும் போது கண்ணெல்லாம் தண்ணி வருது. அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்க எங்க ஃபேமிலியோட. 60களில் அப்பாவோட படத்தை பார்த்துட்டு அத்தாம்மாவும் சரி, உஷா மங்கேஷ்கர் அவர்கள், ஆஷா போஸ்லே அவர்கள், மீனா மங்கேஷ்கர் அவர்கள் எல்லாருமே
தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து உடன்புறவா சகோதரன் அன்னையிலிருந்து அண்ணா அப்பாவை வந்து அண்ணான்னு கூப்பிட்டது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நிகழ்வான ஒரு விஷயம். அன்னையிலிருந்து அவங்க இன்னைக்கு மறைகிற வரைக்கும் அப்பா வந்து ரொம்ப பிரியமா அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு வந்து நெருக்கமா இருந்தாங்கன்னா தீபாவளிக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் ட்ரெஸ் அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலி இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து இங்க வந்து அப்பா அம்மா வந்து ட்ரெஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு வந்து நெருக்கமா இருந்தாங்க. அண்ட் வந்து நம்ம அப்பா வந்து இப்போ நாங்க சிவாஜி ஃபிலிம்ஸ் 2 ஹிந்தி படம் எடுத்திருக்கோம். அந்த படங்களுக்கெல்லாம் வந்து பாடியிருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல வந்து எங்க அண்ணன் வந்து சொன்னாங்க, இது மாதிரி பிரபு படத்துல வந்து நீங்க வந்து பாடணும், பிரபுக்காக வந்து அவர் ரெக்கார்டு வேணும், ஒரு பாட்டாவது நீங்க வந்து அவர் படத்தை பாடணும் எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு. என் புள்ள அவன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு யாரு மியூசிக்னா இளையராஜா மியூசிக். ஐயோ ராஜாண்ணா கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து ஆனந்த் படத்துல ஆறாரோ அரியரோ அந்த பாட்டை வந்து பாடிட்டு போனாங்க. நேரா வந்தாங்க, பாடினாங்க, அப்படியே கிளம்பிட்டாங்க. அதை பத்தி எல்லாம் செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, என் பிள்ளைக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து பாடிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்க மேல எல்லாம் அவ்வளவு வந்து பிரியமா இருப்பாங்க. எங்க ஒரு வீட்டுல இருக்கிற அத்தனை கல்யாணத்துக்கும் வந்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து இல்லாம இருக்கிறது வந்து கேட்கும் போது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம இங்க வரும்போது வந்து எனக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னதுக்கு அப்பா வந்து இங்க எங்க வீட்டுக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு காட்டேஜ் மாதிரி கட்டிருக்காங்க. அது வந்து லதா அவர்களுக்காக தான் கட்டின காட்டேஜ். உங்க குடும்பத்தோடு மிக நெருங்கிய ஒரு உறவை கொண்டு வந்திருக்கிறாங்க லதாமா. ரொம்ப 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 நெருங்கிய உறவுமா. ரொம்ப வந்து தாங்கவே முடியாதுமா. இப்ப கூட கடைசி காலத்துல வந்து அவங்க வந்து அதிகமா பேச முடியல போன்ல. எப்படின்னா போட்டோஸ் மட்டும் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல. அந்த போட்டோஸை வந்து எங்க அண்ணன் போட்டோன்னு அப்பா போட்டோ அந்த அளவுக்கு வந்து அப்பா போட்டோ அனுப்புவாங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா இங்க இருந்து நான் அனுப்புறேன். அப்பாவும் அவங்க 2 பேரும் இந்த போட்டோ ஒன்று இருக்கு. கடைசியா வந்து அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது எடுத்த போட்டோ. அதை வேணா நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். நீங்க அதுல நான் வந்து அங்க வாட்ஸ்அப்ல உங்க கம்பெனில யார் இருக்காங்க சொல்லுங்க, நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நான் கண்டிப்பா போட்டோ என்ன பண்ணேன். ஓகேமா. அவங்க வந்து திரை உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த அம்மா வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. எங்க ஆண்டி, நாங்கெல்லாம் ஆண்டின்னு ரொம்ப பிரியமா லதாஜி தான் கூப்பிடுவோம். நாங்க எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன நம்பவே முடியல. அவங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க அப்படிங்கறது நினைக்கும் போது நம்ம நம்பவே முடியல. அப்பா கூட அவங்க அண்ணனை பார்க்க போயிருக்காங்க. அப்படிதான் நாங்க நினைக்க முடியும். அதாவது சிவாஜி அவர்களை பார்க்க போயிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது குடும்பத்தோடு ஒரு நெருங்கிய தொடர்பு அவர்களுக்கு இருந்தது போல தமிழ்நாட்டிற்கும் அவங்களோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததாகத்தான் நினைக்கிறோம். ஏனென்றால் வட இந்தியாவில் பிறந்து தமிழ் பாடல்களை இவ்வளவு அழகாக உச்சரித்து உணர்வோடு பாடியவர் நிச்சயமாக இவராக மட்டும்தான் இருக்கும். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு பிரபுயா. இசை சாம்ராஜ்யத்தின் முடிசூடா அரசியாக இருந்த லதா மங்கேஷ்கரின் மறைவு அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. அவரின் நினைவலைகளோடு நிறைவு செய்கிறோம். நினைவிருங்கள்.